கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம், அதாவது இன்று வேதமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். சமீப காலங்களாக விஞ்ஞானம் அசூர வளர்ச்சி அடைந்து வருகிறது. இன்றுள்ள அமெரிக்க தேசம் உருவாக காரணமாக இருந்தவர் ஜார்ஜ் வாஷிங்டன். இவர் பல போர்களை சந்தித்தவர். இப்படி சண்டையிட்டு இருக்கின்றவர்களின் உடலிலிருந்து இரத்தம் வெளியாகிவிட்டால் உயிரும் போராடுகிறது. இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று சுமார் 120 வருட முன்பு மருத்துவர்க்கே தெரியாத உண்மை. ஆனால் பரிசுத்த வேதத்தில் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே லேவியராம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று மோசே மூலமாக தரப்பட்டுவிட்டது. 1980க்கு முன்பு பாடப்புஸ்தகத்தில் பூமியை ஆமை தனது முதுகில் சுமந்து துவக்கியுள்ளது என்றும், யானை தன் தலை மீது பூமியை தாங்கியுள்ளது என்றும், ராட்சதன் ஹெர்குலிஸ் தனது முதுகில் பூமியை சுமந்து இருப்பதாக ஒரு கற்பனை இருந்தது. தற்போது பூமி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள். பரிசுத்த வேதத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த யோபுவின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பூமி அந்தரத்தில் தொங்குகிறது என்கிறார். மற்றும் கப்பலை தண்ணீரில் மிதக்க வைப்பதற்கு அகலத்தை விட நீளம் அதிகம் தேவை என்கிறார்கள். ஆம், முதலாம் உலக அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்ட நோவா குடும்பத்தினர் செய்த பேழையின் அகலத்தை விட நீளம் அதிகமாக இருந்தது. தேவனுடைய கட்டளைப்படியே நோவா பேழையை கட்டினான் என்று பார்க்கிறோம். பூமிக்கடியில் மிகப்பெரிய மலை தொடர்ச்சி மவுனாகி என்ற மலை எவரெஸ்ட் மலையை விட அதைவிட உயரத்தில் பெரியது என்று தற்போது செயற்கைக்கோள் மூலமாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் பரிசுத்த வேதத்தில் கிமு 750இல் வாழ்ந்ததான யோனா தீர்க்கதரிசி மூலம் யோனா 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் பூமிக்கடியில் உள்ள மலைகளை பற்றி குறிப்பிடுகின்றார். இன்று அநேகருடைய கேள்வி, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? இந்த குருட்டு கேள்விக்கு பரிசுத்த வேதத்தில் அழகாக பதில் உள்ளது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி தேவ சிருஷ்டிப்பில் ஆணும் பெண்ணுமாக பறவைகள் விலங்குகள் யாவையுமே இப்படி தான் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்துள்ளார். ஆகவே முதலில் கோழி, பின்புதான் முட்டை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய விஞ்ஞானம் அனைத்துமே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது பரிசுத்த வேதத்தில் தெள்ளத் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் வாசித்தால் புரிந்துவிடும். ஆமென். God bless you.